மற்ற கட்சிகள் தொண்டர்கள்ங்கிறது கிடையாது. இன்னைக்கும் சொல்றேன், லேட்டஸ்டா நடந்த திருச்சி மாநாடு எடுத்துக்குவாங்க. முதலமைச்சர் உருவாக்கின மாநாட்டில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அதுலயும் பாலி கிரௌடு கிடையாது, எல்லாம் 300 ரூபாய் கூட்டு கூட. எங்களுடைய இதுல நாங்க திரும்பி பதிவு பண்ணோம், கொளத்தூர்ல 200 பேருக்கு மேல கூப்பிடாதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். எங்களுக்கு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுடைய தலைவர் பேசும் பொழுது 5 கோடி பேர் பாக்குறாங்க. அன்னைக்கு கொளத்தூர்ல லைவ் போயிட்டு இருக்கும்போது 15 மில்லியன் பாத்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய பிரச்சாரம் டிவிலையும் யூடியூப்லயும் சோசியல் மீடியால போனா போதும் தான் எங்களுடைய பிரச்சாரம். வீட்டுக்குள்ள இல்லாம வெளியே வந்து அவர் பேசணும், அப்படிதான் தலைவர் நினைக்கிறார். ரோட்ல நடந்து பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் ரோட்ல நடந்தா என்ன பிரச்சனை வருங்கிறது நீங்களே பாத்திருப்பீங்க. கொளத்தூர் என்னாச்சு நீங்க பாத்திருப்பீங்க. முதலமைச்சர் தொகுதியே இப்ப ட்ரையல் ஆயிட்டு இருக்கு. 50,000 பேருக்கு மேல உள்ள ஓடி வர பாக்குறாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் தொண்டர்கள் கிடையாது. நீங்க வேணா போய் நீங்க மீடியா லைவ் பாத்துட்டு இருக்கீங்க. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், மக்கள் ஓடி வராங்க, பெண்கள் ஓடி வராங்க. இவங்க தொண்டர்கள் கிடையாது. லாரிலயோ டிரான்ஸ்போர்ட்லயோ கூட்டிட்டு வந்து நாங்க 5000 பேர் 50,000 பேர் நிக்க வைக்கல. திடீர்னு பெண்கள் வரும்போது எங்களுக்கு எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. அப்ப அவர் நிக்கக்கூடிய 4 ரோடையும் பிளாக் பண்ணி நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த கிரௌட் அந்த இடத்துல ஜாம் ஆகாது. இதுதான் நாங்க அப்பையில இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சாலைகளை பிளாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில எஸ்பிகள் பண்றாங்க, சில கமிஷனர் பண்றாங்க. திமுக மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காவல்துறை திடீர்னு 0 கிளியரன்ஸ் ஆயிட்டா எங்களால என்ன செய்ய முடியும்? கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா 0 கிளியரன்ஸ், 0 போலீஸ். இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இதை வலியுறுத்திக்கிறோம். கண்டிப்பா எங்களுடைய தலைவர் நொடிக்கு நொடி பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்குவார். ஒரு மாபெரும் வெற்றி டிவிக்கே உருவாக்குவார்.